மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் அருகே உள்ள சிஹோரா ரயில் நிலையத்தில் போலீசாரிடமிருந்து தப்பிக்க திருடன் ஒருவன் செய்த காரியம்தான் இப்போது பேசுபொருளாகியுள்ளது. சுமார் 5 மணி நேரமாக தண்ணீருக்குள் மறைந்திருந்தாலும் இறுதியில் அந்த நபர் போலீசாரிடம் எப்படி சிக்கினார், அங்கு என்ன நடந்தது என்று விரிவாக பார்க்கலாம். கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி அதிகாலை சுமார் 4:50 மணியளவில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது ஒரு நபர் ரயிலிலிருந்து இறங்கி சந்தேகப்படும்படி ஓடுவதை கண்டனர். அவர் ரயிலுக்குள் ஒரு பெண்ணின் பையை திருட முயன்றவர் என்று தெரிய வந்ததும் போலீசார் அவரை துரத்தினர். போலீசாரிடமிருந்து தப்பிக்க ஓடிய அந்த நபர் தண்டவாளம் அருகே இருந்த பாசி படிந்த ஒரு குளத்திற்குள் குதித்து மறைந்தார். போலீசார் குளத்தை சுற்றி பல மணி நேரம் காத்து நின்றும் அவர் வெளியே வரவே இல்லை. சுமார் 5 மணி நேரம் கழித்து உள்ளூர் போலீசார் மற்றும் நீச்சல் வீரர்களின் உதவியுடன் தேடுதல் வேட்டை நடத்திய போதுதான் அந்த நபர் குளத்தில் இருந்த ஒரு வெற்று தாமரை தண்டை மூச்சு விடுவதற்காக பயன்படுத்தி தண்ணீருக்கு அடியில் பதுங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் அவரை பிடித்து வெளியே இழுத்த போதும் அவர் மீண்டும் தப்பியோட முயன்றார். அப்போது நடந்த மல்யுத்தத்தில் ரயில்வே போலீசாருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டன. கைது செய்யப்பட்ட 32 வயதான ஹர்விந்தர் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு ஹல்தார் நகராட்சியில் ஒரு வார்டு உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய ரயில்வேயில் நடந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் இவருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இவர் மீது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மற்றும் மகாராஷ்டிரா என பல்வேறு மாநிலங்களில் 21க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. குறிப்பாக 2018இல் ஆந்திர பிரதேசத்தில் கைதான போது இவரிடம் இருந்து தங்கம் மற்றும் வைரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவரது திருட்டு முறை மிகவும் தந்திரமானது. ஏசி பெட்டிகளில் முறையான டிக்கெட் எடுத்துக்கொண்டு பயணம் செய்யும் இவர் பயணிகள் தூங்கிய பிறகு நகை, பணம் மற்றும் பொருட்களை திருடுவார். ஒருமுறை ஒரு பயணியிடம் இருந்து உரிமம் பெற்ற துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை கூட இவர் திருடியுள்ளார். திருடிய பொருட்களை உடனே தனது கூட்டாளிகளிடம் கொடுத்துவிட்டு அடுத்த ஸ்டேஷனிலேயே இறங்கி தப்பி விடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். தனது அடையாளத்தை மறைக்க அடிக்கடி சிம் கார்டுகளை மாற்றுவார் மற்றும் எந்த அடையாள அட்டையையும் கையில் வைத்திருக்க மாட்டார். மும்பை மிரர் செய்தித்தாள் மற்றும் குற்றவாளிகள் கண்காணிப்பு முறையின் உதவியுடன் போலீசார் இவரை அடையாளம் கண்டுள்ளனர். தற்போது ஆபரேஷன் யாத்ரி சுரக்ஷா திட்டத்தின் கீழ் இவரை பிடித்துள்ள போலீசார் போபால் GRP வசம் ஒப்படைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.